தொலைக்காட்சி ரசிகர்கள் அனைவருக்கும் அரவிந்த் அன்பு வணக்கங்கள். குட்டீஸ் கலாட்டா நிகழ்ச்சியில இன்னைக்கும் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். அதாவது நீங்க பாக்குறது வந்து ஒரு ½ hour எபிசோட் தான் பாக்குறீங்க இந்த குட்டீஸை வச்சு. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த குட்டீஸை வச்சு அவங்க பேரண்ட்ஸும் சரி நாங்களும் சரி எவ்வளவு விளையாட்டுகளை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத முக்கியமான விஷயம். இன்னைக்கு 4 கியூட்டான குட்டீஸ் வந்திருக்காங்க. அவங்க நம்ம வெல்கம் பண்றோம் புதிய தொலைக்காட்சி சார்பாக. அவங்க விளையாடும் போதும் சரி, அவங்க திறமையை காட்டும் போதும் சரி, அவங்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களையும் நம்ம புதிய தொலைக்காட்சி சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்து உலக அளவுல ஒரு பெரிய ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு நமக்காக இங்க டிங்கு வேற ஒரு கெட்ட வந்திருக்காரு. டிங்கு, இது என்ன டிங்கு? இது பயங்கரமா இருக்கு, பழைய காலத்து ஜெகன்மோகினி மாதிரி இருக்கு, ஆனா புதுசா இருக்கு, இருந்துட்டு போகுது. சூப்பர். பாத்தீங்களா, வாஸ்துப்படி நம்ம எல்லாத்தையும் மாத்திட்டோம். குட்டீஸ் எல்லாம் இங்க வந்துட்டாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் அங்க போயிட்டாங்க. ரைட், நீங்களும் மாறிட்டீங்க, அதான் தெரியுது பார்த்தாலே. அடேங்க அப்பா. ரைட், சோ குட்டீஸ் கலாட்டா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யார் யார் என்னென்ன பேர் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு? எனக்கும் தெரியல. ஒரு ஆளை கூட்டுவாங்க இந்த பக்கம் இருந்து. சாரை கூட்டுவாங்க பஸ். சார் வாங்க சார். சார் உங்க பேர் சார்? சாய்ராம். சாய்ராம். என்ன கிளாஸ் சார்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். நீங்க யார் யாரெல்லாம் உங்க கூட வந்திருக்காங்க? அப்பா, அம்மா, எங்க அண்ணா. அப்பா, அம்மா, அண்ணா. ஓ, மாத்தி மாத்தி சொல்றியா? அப்பா, அண்ணா, அம்மா. கரெக்டா? ரைட், சூப்பர். என்ன சாப்பிட்டீங்க? தெரியல. எனக்கு தெரியல. எனக்கு கண்ணை மூடிட்டு ஊட்டி விட்டாங்க மம்மி. எப்படி நினைக்கிறேன்? யார் இந்த ஷர்ட்லாம் பேண்ட்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்தது? எங்க அம்மா. அம்மாவா? நீ ரொம்ப குழம்பி இருக்க நீ. நான் முதல்ல இருந்து கேக்குறேன், இந்த ஷர்ட் பேண்ட்லாம் யார் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தது? எங்க அப்பா. மாற்றம் இல்லையே? உனக்கு பிடிச்சிருந்துச்சா? இது எப்படி எடுத்தீங்க? எப்பயோ தீபாவளிக்கு எடுத்து. தெரியுமா உங்களுக்கு? வெரி குட் சாய், உங்களை வந்து வெல்கம் பண்றோம். போய் உட்காந்துக்கங்க, நான் வரேன் திருப்பி உங்களை. எஸ், நீங்க வாங்க சார். அடக்கம்னா இப்படி இருக்கணும். ஆனா உங்க வீட்டுல இருக்கவங்களே இதை நம்பலன்னு நினைக்கிறேன். கரெக்டா மேடம்? நம்ம வேணா இவ்வளவு அமைதியா உட்காந்துருக்கியா அப்படின்னு பாக்குறீங்களா? அப்படிங்களா? என்ன மாதிரி. சார் உங்க பேர் சார்? யஷ்வந்த். யஷ்வந்த். என்ன கிளாஸ் சார்? யூகேஜி. யூகேஜியா? யூகேஜி. வெரி குட். ஸ்கூலுக்கு எப்படி போவா? பேக் மாட்டிட்டு. அப்படி சொல்றான். ஸ்கூலுக்கு எப்படி போவேன்னா பேக் மாட்டிட்டு போவேன். ஆட்டோல போவியா, வண்டியில போவியா, நடந்து போவியா? நடந்து போ. பக்கத்துலயே தானா? நீயே தனியா நடந்து போயிருவியா? யார் கூட்டு போவாங்களா? அம்மா. அப்புறம் தனியா நடந்து போவேனா? ஆமா அண்ணா. யார் யார் வந்திருக்காங்க கூட? எங்க அம்மா. எங்க கை தூக்க சொல்லு மம்மியா. ஓகே, அப்புறம் யோசிக்கிறேன் யாரெல்லாமோ கூட வந்தாங்களே. ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவும் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க. சூப்பர். சார் உங்களை வந்து மீட் பண்றேன் சார். வாங்க மேடம். அட்டேங்கப்பா, அவார்டு வாங்க போற நடிகை மாதிரி வந்திருக்கீங்க. பேர் என்ன? தக்ஷயா. தக்ஷயா. என்ன கிளாஸ் தக்ஷயா? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட். வெரி குட். ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. யார் செலக்ஷன் இது? அம்மா. அப்படியா? யாரெல்லாம் வந்திருக்காங்க? அம்மா, தங்கச்சி. எங்க இருக்காங்க அம்மா தங்கச்சி? அம்மா தங்கச்சி. தங்கச்சி பக்கத்துல தூங்கிட்டு இருக்கு. அதுவா? தலையில ஒரு கட்டிப்பாற ஜங்ஷன் இருக்கு அதுக்கு. வெரி நைஸ். ஓகே, மம்மி செலக்ஷன் அது. சூப்பரா இருக்கு உங்க Dress. நீங்க எப்படி போவீங்க ஸ்கூலுக்கு? வேன்ல. வேன்ல. வெரி குட் தக்ஷயா. ஸ்டூடியோக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ். பத்திரமா போயிருக்காங்க. ஃபோர்த்தா வாங்க மரியா வாங்க. மரியாதை உங்க பேரு? எப்படி கண்டுபிடிச்சு பாத்தியா? எப்படி சொல்லு? நீ உட்கார்ந்து மாதிரி பார்த்துட்டேன் நான். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க மரியா? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்டா? யார் யார் உங்க கூட வந்திருக்காங்க இங்க? எங்க மம்மி, என் தங்கச்சி. மம்மி, தங்கச்சி. ஹாய் தங்கச்சி. யாரு பாக்குது? அதான் தங்கச்சி. கை தூக்குங்க. அது வைக்கும். நீ அடுத்த எபிசோட் சரியா? அப்படியே பாக்குறாங்க. தேங்க்யூ மரியா, நீங்களும் நம்ம ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு. குட்டீஸ் கலாட்டா நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்க்க போறோம். டேலண்ட் ரவுண்ட். டேலண்ட் ரவுண்ட்ல ஒவ்வொரு குட்டீஸும் சென்டர் ஸ்டேஜுக்கு வர போறாங்க. அவங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தலாம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வர போறாங்க. ஹாய் சார். சோ என்னப்பா உங்க டேலண்ட் என்ன வெளிப்படுத்த போறீங்க? டான்ஸ் ஆட போறீங்க. நீங்க மட்டும் தனியா அந்த பக்கம் போயிருங்க, நான் இந்த பக்கம் போயிடுறேன்.
கோழி குவ கொண்ட செவல் குத்து போட குத்தடிக்க வந்து இருக்கேன் முருகன் ரஜினி முருகன் கன் 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 ரஜினி முருகன் கன் 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 தண்டனக்கரத்தால தொட டப்பாங்குத்து ஆட்டத்தோட வந்து நிக்கிற உங்க நண்பன் முருகன் ரஜினி முருகன் கன் 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 ரஜினி முருகன் கன் 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 நாளை என்ன ஆகும்னு ஃபீலிங் இல்ல ஒரு ரூபா கூட பாக்கெட்டுல சேவிங் இல்ல கால நேரம் பார்த்து காத்து வீசவில்லை கருத்தோட்ட வாழ ஆசைப்பட்டா ஓவர் தொல்ல கவலை ஏது எனக்கு இல்ல பங்கு பங்கு நான் தலையில் மகுடம் தரிச்சிடாத கிங்கு கிங்கு கவலை ஏது எனக்கு இல்ல பங்கு பங்கு நான் தலையில் மகுடம் தரிச்சிடாத கிங்கு கிங்கு வாவ் சூப்பர் 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 யார் சொல்லி கொடுத்தாங்க இந்த டான்ஸ் உங்களுக்கு எங்க அப்பாவோட அங்கிள். அப்பாவோட அங்கிளா அப்பாவுக்கு ஃப்ரெண்ட். அப்பாவுக்கு ஃப்ரெண்டு உனக்கு அங்கிள் சூப்பர் சூப்பர் அதான் அப்பாவோட அங்கிள் எப்படா சொல்லி கொடுப்பாரு வெரி சூப்பர் சூப்பரா சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க சூப்பரா டான்ஸ் ஆடி இருக்கீங்க வெரி குட் நல்ல ஒரு ஓப்பனிங் போய் உட்காந்துங்க வரேன் நான் ஸ்னேட்டக்காரா ஓரம் இப்போ அண்ணன் வராங்க பாரு. நான் ஒரு கிலோ இன்ட்ரோ ரவுண்டு பேக் வேற ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு என்ன சொல்றது உங்களுடைய டேலண்ட் உங்க டேலண்ட்டை நீங்க வெளிப்படுத்தலாம் என்ன பண்ண போறீங்க பாட்டு பாட போறீங்களா ஸ்டோரி சொல்ல போறீங்களா பாட்டு. பாட்டு இப்படி திரும்பி இல்லைங்க சொல்லுங்க பாடுங்க உங்க பாட்டை பாப்பா பாடும் பாட்டு சரி கேட்டு தலையை ஆட்டு மூணு பேரும் நாங்க 3 பேரு ஒண்ணுதானே ஆமாப்பா அம்மாவுக்கு கண்ணு தானே உன்ன விளையாடலாம் உன்ன விளையாடலாம் சூப்பர் 20 வருஷத்துக்கு முன்னாடி குட்டீஸ் எல்லாருமே பாடின பாட்டா நீ தத்ரூபமா இப்பயும் பாடுற யார் அந்த பாட்டு சொல்லி கொடுத்தா உனக்கு அம்மா. ஏன்டா இவ்வளவு யோசனை இருக்கு வெரி குட் நல்ல கைத்தறி கொடுத்துருங்க அவருக்கும் சூப்பர் நீ என்ன பண்ற அங்க போய் உட்காந்துக்கிறேன் நான் வரேன் நீங்க என்னது பாட்டா டான்ஸா ஸ்டோரி. ஸ்டோரி ஓகே என்ன ஸ்டோரி டைனோசர். டைனோசரா ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் மாதிரில சொல்றேன் ஓகே 3 டைனோசர் இருந்தது. சரி 3 இருக்கு ஒண்ணுதான் இருக்கு பரவாயில்ல இருக்கட்டும் அந்த எல்லா டைனோசரும் ஸ்வாம்ப் பக்கத்துல தான் இருக்கும். அவங்க வீடியோ அங்க தான் இருக்குது. சரி சரி குடும்பமா வாழ்றாங்க இருக்கட்டும் அவங்க ஐடென்டிக் விளையாடலான்னு பண்ணாங்க. ஆனா மரம் எல்லாம் குட்டியா இருக்குது அவங்க தான் ஹைட்டா இருக்கிறாங்க. ஆமா டைனோசர்ஸ் அதனால அவங்களால விளையாட முடியல. அதனால அவங்க சேஸ் விளையாடலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஸ்வாம்ப் பக்கத்துலயே விளையாடினாங்க. ஆனா கேம் இன்ட்ரெஸ்ட் ஆகும்போது அவங்க வெளியில போயிட்டாங்க. ஸ்வாம்போட தாண்டி போயிட்டாங்க. அதனால டெரின்னு ஒரு டைனோசர் இருக்குது. ஆனா அது குட்டியா இருக்கும். ஆனா சவுண்ட் பயங்கரமா இருக்கும். அதுக்கு எவ்வளவு பெரிய டைனோசர் இருந்தாலும் கடிச்சு சாப்பிட்டுரும். சரி டைனோசர் கடிச்சு சாப்பிட்டுரும் மேல எப்ப முடியுமா என்னன்னு தெரியல கடிச்சு சாப்பிட்டுரும். அதனால அவங்க 3 டைனோசரும் பயந்து ஓடுனாங்க. சரி ஆனா அவங்க ஓட்டு ஸ்வாம்ப் பக்கத்துல போயிட்டாங்க. ஸ்வாம்ப் பக்கத்துல போய் அந்த 3 டைனோசருக்கும் நீச்சல் தெரியும். அவங்க நீச்சல் பண்ணிட்டு அந்த சைடு போயிட்டாங்க. ஆனா டெரிக்கு நீச்சல் பண்ண தெரியாது. அதனால அவ பயந்துட்டு போயிடுச்சு. சோ அதனால 3 டைனோசரும் இனிமேல் நாங்க சேஸ் விளையாட மாட்டோம். அப்படி விளையாடணும் ஸ்வாம்ப் பக்கத்துலயே தான் விளையாடணும். டான்ஸ் சரி அதான் இதுக்குள்ளேதான் விளையாடணும் அதை தாண்டி போக கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. என்னது கதை முடிஞ்சா என்னமா தலைப்பு சொல்லி மாதிரி சொல்லி முடிச்சு அப்படிதான் நல்லா தான் இருந்துச்சு. வெரி குட். இந்த கதையை உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்தாங்களா இல்ல நீங்களே ஸ்கூல்ல புக்ல வேற போட்டாங்களா? அத வெரி குட் தக்ஷிகா போய் உட்காந்துங்க நான் வரேன். என்னடா இன்னைக்கு எபிசோடு எல்லாமே இப்படியா இருக்கு. வாங்க நீங்க என்னமா சொல்ல போறீங்க? ஸ்டோரியா
3 டைனோசரா? இது டாக்டரும் பேஷண்ட். டாக்டரும் பேஷண்ட். ஓகே, அப்ப நான் இப்படி திரும்பி நிற்குங்க. சொல்லுங்க. டாக்டரும் பேஷண்ட்டும் இருந்தாங்களாம். சரி டாக்டர் வந்து தினமும் ஒரு பச்சை முட்டை சாப்பிட சொன்னாங்க. சரி. அந்த பச்சை முட்டை பேஷண்ட் வந்து சொன்னாங்க என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு டாக்டர் எதுக்குன்னு கேட்டாங்க. எங்க வீட்டு கோழி வெள்ளை முட்டை தான் போடும் அப்படின்னு சொன்னாங்க. வாட்டர் டாக்டர். வேற? ஓ, இது ஸ்டோரி இல்ல, ஜோக். ஓகேவா? அப்படி வச்சுக்கோமா? ரைட், சூப்பர். அவ்வளவுதான். வந்தாங்க, சொன்னாங்க, போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. பிகோ, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுக்க போறோம். குட்டீஸ்களுக்கான செகண்ட் ரவுண்ட் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் 4 சான்சஸ். நீங்க என்ன பண்ணணும்னா, இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நிற்கிறோம். இந்த பாலை வந்து கரெக்டா இப்படி தூக்கி போட்டா இதுக்குள்ள விழுகணும். 4 சான்சஸ்ல யார் அதிக கரெக்டா ராக்கெட் பண்றீங்க நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? ரெடியா? ஃபர்ஸ்ட் யார் வராங்க? ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்கோங்க, வாங்க. நீ வீட்டில் இதே போல் வைத்திருக்கின்றாயா? இல்லை அல்லவா? அப்பொழுது விளையாடலாம். எத்தனை சான்ஸ் சொன்ன? 4 சான்சஸ். எந்த நேரத்துலையும் பால் வரும். ஓகே, ரெடி? 1 2 3 and first chance. Second chance. Oh. Third chance. Fourth chance. Oh. Hey. Fourth chance. சூப்பர். எப்படி 4 சான்ஸ் தான் நாங்க கொடுத்தோம். எப்படி எடுத்தா பாத்தீங்களா? சூப்பர். அப்புறமேல் கவனிடா. சரியா? போய் வந்து போ. சார் வாங்க சார். நான் ஸ்னேட்டக்காரா ஓரம் இப்போ அண்ணன் வராங்க பாரு. உனக்கு மட்டும் கொஞ்சம் சலுகைகள். முன்னாடி வந்துக்கலாம். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஹலோ, என்ன பண்ணணும்? என்ன பண்ண? இதுக்குள்ள தூக்கி பண்ணணும். ஓகேவா? ஹலோ, தூங்குறியா? கண்ணாடி மாட்டிட்டு சார், கண்ணாடி மட்டும் உள்ள தூங்குறேன் சார். அவன் இந்தாங்க ஃபர்ஸ்ட் சான்ஸ். ஓகேவா? நல்லா கிளாப் பண்ணி கொடுங்க. உனக்கு கிளாப் பண்ணா முடிச்சிருவான். ஃபர்ஸ்ட் சான்ஸ். பார்க்கத்தாண்ட ஆளு திருண்டா இருக்க. என்ன வீரம் பாத்துக்க. செகண்ட் சான்ஸ் வாங்கிங்க. தலிக்க நீங்க பிக்கலாம். காசு வராம பாரு. டேய், இங்க ஒண்ணு செய்ய. இங்க வா, போடு. அவ்வளவுதான். அவளை நானே சலுகை கொடுத்தேன், இவ்வளவு தள்ளி நிப்பாட்டினேன். போயிட்டாங்க. அவன் 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. மிகச்சிறிய திருப்பம். எஸ், வாங்க. எத்தனை சான்ஸ்? 4 சான்ஸ். எஸ், நீங்க இங்க நிற்கலாம். நீங்க நல்ல ஹைட்டா தான் இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். ஒரு கை தட்டி கொடுங்க. வெரி குட். அண்ட் ஃபர்ஸ்ட் சான்ஸ். செகண்ட் சான்ஸ். தேர்ட் சான்ஸ். டைனோசர் கதையா சொல்ற? போடு. போடு. வெரி குட். நான் ஊருக்கு போறோம். ஆமா, கை தட்டு வாங்க பாருங்க. சொன்னா? எஸ். ரொம்ப பக்கத்துல நிப்பாட்டிட்டனோ? பாத்தியா? பக்கத்துல தான் நிப்பாட்டிருக்கேன். வாவ், 4 சான்ஸ் கொடுத்தேன். அதுல 3 பாயிண்ட் எடுத்திருக்கோம். நீங்க என்ன பண்ண போறீங்க? எங்களுக்கு கை தட்டுங்க. இன்னும் தட்டுங்க. இன்னும் தட்டுங்க. குட்டீஸ்காக நம்ம அடுத்து பார்க்க போறது தேர்ட் ரவுண்ட். இங்க வாங்க சார், இந்த பக்கம் வந்துருங்க சார்.
ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து 1 minute நம்ம டைம் கொடுக்க போறோம். அதாவது 60 seconds. நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கணும், ஒரு இது எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், திருப்பி ஒரு கிளாஸ் எடுத்து வைக்கணும், அப்புறம் திருப்பி ஒரே ஒரு பிளேட்டு கரெக்டாக பார்த்து இப்படி 2 பிளேட் எல்லாமே எடுத்து அப்படி வச்சிடணும். அப்புறம் இப்படியே நீங்கள் அடிக்க எடுக்கணும். 60 seconds முடியும் போது எவ்வளோ பிளேட் இருக்குன்னு பார்க்க போகணும். ரைட், ரெடி? சூப்பர். அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தறி கொடுங்க. உங்களுக்கு ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. என்ன சாப்பிட்ட தெரியலையா? நேத்து முந்தா நேத்து 2 பிளேட் இருக்கு இதுல. ஹலோ சார், சார் இன்னும் 30 seconds இருக்கு சார், பார்த்து சார். பயங்கர பரபரப்பா வேலை பார்க்குறீங்க சார். 15 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நல்லா கைத்தறி கொடுங்க. அட்டை மேக்ஸிமம் நல்லா அடுக்கிறாப்ல, ஒரு பதட்டமாகி போச்சு. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். வீட்டில் இருக்கும்போது சும்மா இருக்கும்போது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் யாரு? Ready? Time starts now. பார்த்து சுடுதா அது? இருங்க, அவன் என்னமோ பண்றான். உனக்கு தான் யூ கண்டினியூ. நீங்க கை தட்டணும் இப்ப. 15 seconds more. 10, 9, 6, 5, 4, 3, 2, 1. தெரியுமா? டைம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீ ஒரே ஒரு பேப்பர், ஒரே ஒரு கப் வச்சிருக்க, அதுக்கு தான் நாங்க கைத்தற கொடுக்குறோம் உனக்கு. Ready? Time starts now. பார்த்து மெல்ல. என்ன சாப்பிட்டீங்க? ஹலோ, என்ன சாப்பிட்டீங்க மேடம்? ஹலோ, இப்ப கேட்டேன். சாப்பிடலையா? அந்த தட்டி விட்டு பாரு. நீயே தட்டி விட்ட பாரு, நான் ஒண்ணுமே செய்யல. உன் ஷால் தட்டி விடுது, ட்ரெஸ் தட்டி விட்டு பாரு. அப்பா, போதும். 15 seconds போதும்மா, எனக்கே பயமா இருக்கு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. நான் தான் போதும் சொன்னேன்ல உடனே. எத்தனை தடவை சொல்றது போதும்? நீங்க நடுவுல பேசினதால தான். ஆமா, நான் பேசி தான் கீழே தள்ளி விட்டேன் நான். ஆமாவா? நான் தான் போதும் இவ்வளவு மேல போதும், உன்னை விட ஹைட்டா போய்கிட்டு இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு மேலே அப்படிதான் நல்ல கைத்தறி கொடுங்க. இருக்கிற எல்லா பிளேட்டையும் காலி பண்ணிட்டேன். சூப்பர், வெரி குட். நல்லா பொறுமையா கையாண்ட. அப்பா கையை வச்சிருக்கு. ஆல் தி பெஸ்ட். ஒரு கைத்தட்டை கொடுத்துருங்க. ரெடி? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இது எடுத்து விடுகிறேன். ஏய்,
பார்த்து 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 நேரா அடுக்க சொன்னா பைசா டவர் மாதிரி அடுக்கிக் கொண்டிருக்கின்றாயே, சாய்ந்து கொண்டே இருக்கின்றதே. இப்ப நான் ஓன்ட்ட பேசிட்டு இருக்கேன், எப்படி விழுகும் பாக்குறியா? பாப்பா வாங்கி நம்ம எந்த வம்பதுமுக்கும் போறது இல்லம்மா. மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான். டைம் முடிய போகுது, இன்னும் 10 seconds இருக்கு. 9 நீங்க என்கிட்ட பேசுறீங்க, 8 அவர்கிட்ட பேசுறீங்க. 7 6. இங்க பாத்தியா மரியா, உன் ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாரு. சூப்பர். அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல கைத்தறி கொடுங்க. நான் தான் சொன்னேனே மரியா. சூப்பர், வெரி குட். போய் உட்காந்துக்க. நாலாவது ரவுண்ட் டண்டனக்கா ரவுண்ட். இது வரைக்கும் எல்லா ரவுண்டுமே நீங்க தனித்தனியா விளையாண்டீங்க. இந்த ரவுண்ட் சேர்ந்து விளையாட போறோம். எல்லாருமே வாங்க. ரைட், இப்போ ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க, எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆட போறோம். ஆனா வந்து நீங்க கவனமா பாத்துங்க, நீங்களும் கவனமா பாத்துங்க. யார் சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. ஓகே மரியா, ரக்ஷியா சார், நீங்க சார், சாய் சார், சார் நீங்க ஆல்ரெடி வந்து டேலண்ட் ரவுண்ட்லயே டான்ஸ் ஆடி இருக்கீங்க. இதுல இன்னும் சூப்பரா டான்ஸ் ஆடுங்க. ஓகே, ரெடி? உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு கைத்தட்டல் அண்ட் மியூசிக். மனம்தான் மகாதேவி, மகாதேவி இல்லையே மகாதேவி, மகாதேவி. டமாலே டமாலே டும்மிலே டும்மிலே ஹே டும்மிலே டும்மிலே டமாலே 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 டும்மிலே டும்மிலே ஹே டும்மிலே டும்மிலே டமாலே டமாலே. பாட்டி முடிவு பண்ணிட்டேனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ராங்கு பண்ண ராட்டு தானே எல்ல கோட்டுக்குள்ள, சொக்கு சீனு டாப்பு தானே நானும் ஊருக்குள்ள. தப்பு பண்ண வாய ஒச்சி தட்டு வேண்ட பல்ல, என் மனசுக்குள்ள வில்லனுக்கு ஈவு இறக்கம் இல்ல. டமாலே டமாலே டும்மிலே டும்மிலே ஹே டும்மிலே டும்மிலே டமாலே 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 டும்மிலே டும்மிலே ஹே டும்மிலே டும்மிலே டமாலே டமாலே. ஒண்ணு இல்ல மணி, என் கண்ணு வேணும் கேட்டியா? ஓங்கி அடிச்சா ஒன்றரை வைக்கலாம். நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கந்தில்ல, யாரும் இல்ல என்ன இங்க வெல்ல. ஆணவத்தை காலி பண்ணும் ஐயனாருக்குள்ள, எங்க ஏரியால என்ன விட்ட இல்ல சாமி இல்ல. ஹீரோ சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான். டமாலே டமாலே டும்மிலே டும்மிலே. சூப்பர். யார் சூப்பரா டான்ஸ் ஆடினாங்கன்றதை நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன். சில பேர் டான்ஸ் ஆட தெரியாம நின்றுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் பயங்கரமா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. சூப்பரா தம்பி, அவ்வளவுதான். சூப்பர், வெரி குட். பிகோ, அந்த ஸ்பெஷல் பிரைஸ் நம்மள நல்லா டான்ஸ் ஆனவங்களுக்கு மட்டும் அதை மட்டும் எடுத்துருவாங்க. சூப்பர். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் சரி, இப்ப லாஸ்ட் ரவுண்ட்லயும் சூப்பரா டான்ஸ் ஆன நம்முடைய டான்சர் சாருக்கு ஸ்பெஷல் பிரைஸ் ஒன்று கொடுக்க போறோம். டேலண்ட் ரவுண்ட்ல ஜோக்கும் சொல்லலாம் அப்படிங்கிற ஸ்டோரி போர்வையில் நமக்கு சூப்பரா சொன்ன மேடம், இது உங்களுக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, நான் ஒரே ரியாக்ஷன் தான் வச்சிருப்பேன். நீங்க வேணுன்ற ரியாக்ஷன் எடுத்துக்கீங்கன்னு சூப்பரா இப்பயும் அமைதியா நின்றுகிட்டு இருக்கேன் என் தலைவனுக்கு. டான்ஸ் ஆடவே தெரியாதுன்னு சொல்லி சும்மா நின்றுட்டு இப்ப பிரைஸ் உனக்கா எனக்கா? சூப்பரா டான்ஸ் ஆனாங்க, நல்ல கைத்தறி கொடுங்க அவங்களுக்கு. ஸ்பெஷல் பிரைஸ் தக்ஷிகாவா? தக்ஷயா, ரைட். ஸோ நாங்களும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பியா? எவ்வளோ ஹாப்பி? யோசிச்சுட்டு அடுத்த வாரம் வந்துடும். ஸோ அடுத்த வாரம் வேற செட்டா குட்டி சொல்ல உங்களை சந்திக்கும் வரை பபாய் சொல்லிக்குமா எல்லாரும்? பபாய் சொல்லுங்க. பபாய்.